தகராறுல ஈடுபட்ட தந்தை மகன்கள் விளக்க போன காவலருக்கு காத்திருந்திருக்கு பேரதிர்ச்சி. மது போதையில தந்தை மகன்கள் சேர்ந்து காவல் சிறப்பு ஆய்வாளரை கொலை செஞ்சதா சொல்லப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்தை மூர்த்தி அப்படின்றவரு கண்காணிச்சுட்டு வந்திருக்காரு. மூர்த்தி, அவருடைய மகன்கள் தங்கபாண்டியன், இளைய மகன் மணிகண்டன் ஆகியோர் அங்க தங்கி இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் 3 பேரும் மது போதையில் இருந்ததாகவும் அப்போ தந்தைய மகன்கள் தாக்குனதாகவும் கூறப்படுது. இத பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க உடனடியா அவசர உதவி மையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அப்போ அந்த பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு குடிமங்கல காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்கள். அந்த பகுதியில இந்த மாதிரியான சண்டை சம்பந்தமான தகவல் வந்த உடனே அதை விளக்குறதுக்காக காவலர் சண்முகவேல் அங்க போயிருந்திருக்காரு. அப்போ காவலரை பார்த்த உடனே மகன் மணிகண்டன் தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து காவலர் சண்முகவேல் இவங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டுட்டு இருக்கும் போதுதான் மறைஞ்சிருந்த மகன் மணிகண்டன் பயங்கரமான ஆயுதத்தால காவலர் சண்முகவேலை தாக்குனதா கூறப்படுது. அப்போ அங்கிருந்து அவர் தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்ச நிலையில தந்தை மற்றும் இரு மகன்கள் ஒன்று சேர்ந்து காவலரை விரட்டி தாக்கினதுல அவரு பரிதாபமா உயிரிழந்திருக்காராம். ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காரு. மேலும் தந்தை மற்றும் மகன்கள் 3 பேருமே தலைமறைவானதா சொல்லப்படக்கூடிய நிலையில 5 தனிப்படைகள் அமைச்சு அவங்கள தேடும் பணியானது நடந்துட்டு வருது. இந்த நிலையில தோட்டத்துக்கு சொந்தக்காரரான எம்எல்ஏ மகேந்திரன் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்காரு. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்திச்சிருந்திருக்காரு. அது போக உயிரிழந்த காவலருடைய மகனுக்கு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. For more updates follow Flix9. For spiritual contents follow Flix9 Divine. Flix9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா. Flix9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் வரட்டும், பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.